இன்றைக்கி நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை அமைப்போன்னு நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி அவங்க யாருடைய ஆட்சியை சொல்ல போகிறாங்க? மோடியோடைய ஆட்சி அமைப்போன்னுவாங்க. மோடியோடைய ஆட்சி என்ன ஆட்சி? அது மக்களிடம் எடுக்கிற ஆட்சி. பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையில் இருந்த ஆட்சி கொடுக்கிற ஆட்சி. அவர் மக்களுக்கு கொடுத்தார், மக்களுக்கு செய்தார். இவர் மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறார் மோடி. யாருங்க அவர் கேட்கிறவரு? கொஞ்சம் வெளியே போய் சொல்லுங்க, கொஞ்சம் வெளியே இருங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு அப்போ யாரும் தொந்தரவு பண்ண வேணா, வெளியேறுங்க ப்ளீஸ். ஒரு ஆட்சிக்கும் ஒரு மாடல் இருக்கு. பாஜகவுக்கு மாநிலங்களை சிதைப்பது, மாநில உரிமைகளை பறிப்பது, ரீஜினல் பார்ட்டியெல்லாம் நசுக்குவது, மிரட்டுவது, வழக்கு போடுவது, அவர்களை கட்சிக்குள் சேர்த்து வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்வது. இப்போ இது ஒரு அமைதி புரட்சி நடந்துட்டு இருக்கு இந்தியா முழுவதும். யாரை அகற்ற வேண்டும், யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். அதனால தேர்தலுக்கு பிறகு முடிவுகள், அந்த நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அது பதிலாக விளக்கும். மோடி என்ன சொல்லி வாக்கு கேட்க போறார்? அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றை நிறைவேற்றி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாங்க விவாதத்துக்கு தயாரா இருக்கோம். ஆனா தமிழ்நாடு அரசு, எங்க தோழமை கட்சி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதியை 90 விழுக்காடு நிறைவேற்றி இருக்காங்க 2 ஆண்டுகள்ல. 10 ஆண்டுகளை ஏன் நிறைவேற்றல? என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு? ஒண்ணுமே நிறைவேற்றல. இப்போ எல்லோருமே கேட்க தானே செய்வாங்க. ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் இருக்காங்க, சிறியவர்கள் வரை பெரியவர்கள் வரை. மயிலாடுதுறை தொகுதியில் நிறைய பேர் கேட்க தான் செய்கிறாங்க. அதுக்கு தகுதியான வேட்பாளர், எல்லோருமே தகுதியான வேட்பாளர் தான். யாரும் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். ஆகையால் இங்கே அகில இந்திய தலைமை இன்னும் சில மணி நேரங்களில் முடிவு செய்வாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ப்ரெஸ் மீட் நடக்குது, சம்மந்தம் இல்லாத கொஞ்சம் வெளியில் இருங்க. ஃபோன்லாம் கொஞ்சம் கட் பண்ண சொல்லுங்க அவரை. யாருங்க அவர் கேட்கிறவரு? கொஞ்சம் வெளியே போய் சொல்லுங்க, கொஞ்சம் வெளியே இருங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு அப்போ யாரும் தொந்தரவு பண்ண வேணா, வெளியேறுங்க ப்ளீஸ். உட்காருமா. இல்ல யாருங்க அவரு? கொஞ்சம் வெளியே போய் சொல்லுங்க அவரை. சரி, வெளியே போயிட்டாரு, விடுங்க. வெளியே ஓகே, சாரி, ரைட். இப்போ நவீன் ஜிண்டால் மேலே மட்டும் கிடையாதுங்க. இது மாதிரி நிறைய பேர் மேலே வழக்கு போட்டு மிரட்டி பாஜகவுக்கு இழுக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் உடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 4 பேர், சௌத்ரி, ரமேஷ், இன்னும் 2 பேர். அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாம் வழக்கு போட்டாங்க. பல ஆவணங்களை பறிமுதல் பண்ணாங்க, பத்திரங்கள்லாம். தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க 4 பேரை முடிவு பண்ணி பாஜகவுக்கு போய் சேர்ந்த உடனே அவர்கள் கங்கையில், காவேரியில் குளித்து புனிதமானவர்களாக ஆக்கப்பட்டார்கள். எல்லா வழக்கும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. டாக்குமெண்ட்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ ஏற்கனவே இந்த முன் உதாரணங்கள்லாம் இருக்குது. இப்போ நவீன் ஜிண்டால் மேலேயும் வழக்குகள்லாம் போட்டு மிரட்டி தொழிலை முடக்குனாங்க. இப்போ அவர் போய் சேர்ந்த உடனே பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியும் அவர் அலோகேட் பண்ணுறாங்க. இதுதான் பாஜக மாடல். ஒரு ஆட்சிக்கும் ஒரு மாடல் இருக்குது. பாஜகவுக்கு மாநிலங்களை சிதைப்பது, மாநில உரிமைகளை பறிப்பது, ரீஜினல் பார்ட்டியெல்லாம் நசுக்குவது, மிரட்டுவது, வழக்கு போடுவது, அவர்களை கட்சிக்குள் சேர்த்து வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்வது. பிஜேபி மேல எதிர்கட்சிகள் நீங்க பல குற்றச்சாட்டுகள் வச்சாலும் கூட அவங்க விளம்பரங்கள் மூலம் ரொம்ப ஏர்லியரா வந்து ஆரம்பிச்சு மக்கள் மத்தியில அவங்கள பத்தி பாசிட்டிவான விஷயங்களை வந்து ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போறாங்க. ஆனா நீங்க எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு வந்து ஒரு விறுவிறுப்பா செயல்படலைங்கிற இல்லைங்க. எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் வெறுப்பு அரசியல் கிடையாது, வெறுப்பு அரசியலே கிடையாது. அன்பு ஆள் தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம். அவங்கள மாதிரிலாம் எங்களால் பேச முடியாது. மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்காங்க யாருக்கு வாக்களிக்கணும்ன்ட்டு. இப்போ இது ஒரு அமைதி புரட்சி நடந்துட்டு இருக்கு இந்தியா முழுவதும். யாரை அகற்ற வேண்டும், யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். அதனால தேர்தலுக்கு பிறகு முடிவுகள், அந்த நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அது பதிலாக விளக்கும். 67 போல வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு பாஜக சட்டமன்ற வாதிஸ் தேர்தலில் ஒரு மாற்றம் இருக்கும். 67க்கு பிறகு மாற்றம் வந்தது உண்மைதான். ஆனால் அது என்ன மாற்றமாக இருந்துச்சு? அது இன்றைக்கி நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை அமைப்போன்னு நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி அவங்க யாருடைய ஆட்சியை சொல்ல போகிறாங்க? மோடியோடைய ஆட்சி அமைப்போன்னுவாங்க. மோடியோடைய ஆட்சி என்ன ஆட்சி? அது மக்களிடம் எடுக்கிற ஆட்சி. பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையில் இருந்த ஆட்சி கொடுக்கிற ஆட்சி. அவர் மக்களுக்கு கொடுத்தார், மக்களுக்கு செய்தார். இவர் மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறார் மோடி. அது வரி பணமாகட்டும், அவருடைய உரிமைகள் ஆகட்டும், எல்லாத்தையும் பறிக்கிறவர் தான் மோடி. ஆனால் எங்களுடைய பெருந்தலைவர் ஆட்சி 67க்கு முன்பிருந்து கொடுத்தது. கல்வி கண் திறந்தார், அணைகளை கட்டினார், ஊழலற்ற ஆட்சியை செய்தார். எப்படி பாஜகவில் சொல்ல முடியுமா?
அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க சிஏஜி தான் சொல்கிறாங்க 2.5 கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய சாலையை 250 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. என்ன இப்படி பல முடிவுகள் வந்திருக்கு, அறிக்கைகள் வந்திருக்கு. இதெல்லாம் பதில் சொல்லட்டும். அவங்க இன்னும் பேசிட்டு இருக்கேன் இல்லைங்க, இந்த பூலோகத்தில் உயிர்கள் இருக்க வரை பேசுவாங்க. அந்த மாதிரியான ஆட்சி திருப்பி எப்போ வர்றதுன்னு கேட்குறேன். நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு கோலிஷன் அந்த மாதிரி மூவ்மெண்ட்லேயே போறீங்க, காங்கிரஸ் எப்போ ரூலுக்கு வர்றது? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, வரும். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான் எங்களுடைய இலக்கு. அதுலனா மாற்று கருத்து இருக்கு. ஒரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கு. எங்களுடைய கட்சிக்கு என்ன கருத்தா இருக்கும்? பெருந்தலைவர் காமராஜருடைய கருத்தா தான் இருக்கு. இப்ப 24 இருக்கோம், நாம 24 முடிட்டு பிறகு பேசுவோம். புதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களே பாருங்க. யார் யார் புதியவர்? ராபர்ட் புரூஸ் புதியவர், இடைத்தேர்தலில் தாரகை கட்பட் புதியவர், இங்கே கிருஷ்ணகிரியில் புதியவர், திருவள்ளூரில் புதியவர். சோசியல் இன்ஜினியரிங், இந்த சோசியல் இன்ஜினியரிங் காங்கிரஸ் கட்சியில் எல்லா சாதிக்கும் எல்லா சமூகத்துக்கும் ஆன தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சிவகங்கா, கரூர், கிருஷ்ணகிரி, கடலூர், திருவள்ளூர் எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் கட்சியில் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் எங்கேயாவது நீங்கள் டஃப்பாக பண்ணுற மாதிரி நீங்கள் 9 தொகுதி இல்லை, 39 தொகுதியில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட எங்கேயுமே டஃப்பாக கிடையாது. மக்கள் 2 விஷயம் தாங்க. மோடி என்ன சொல்லி வாக்கு கேட்க போறார்? அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை 1 நிறைவேற்றி இருக்கிறோன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் விவாதத்துக்கு தயாராக இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு அரசு எங்கள் தோழமை கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதியை 90 விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க 2 ஆண்டுகளில். 10 ஆண்டுகளை ஏன் நிறைவேற்றல? என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு? ஒன்றுமே நிறைவேற்றல. 3 நாளைக்கு முன்னாடி கூட யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டுட்டு காங்கிரஸ் பீரியட்ல எக்கனாமிக் க்ரோத் என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சு அவங்க அதை ஹைலைட் பண்றாங்க. வளர்ச்சிக்கான ஒரு கவர்மெண்டா பிஜேபி இருக்கு, அதனால பிஜேபி ஓட் பண்ணுங்க அப்படிங்கறத ஒரு ஃபிகரோட போட்டு அவங்க உண்மையே பேச தெரியாத கட்சி பாஜக. உண்மை என்னன்னு தெரியாது. காங்கிரஸ் 2014 வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தது? 1947 இருந்து. அதற்கு பிறகு இவங்க இந்த 9 ஆண்டுகள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. எங்க வளர்ச்சி இருக்குன்னு தெரியும். எங்க வளர்ந்துருக்கு? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னாரு, கொடுத்தாரா? இருக்கிற வேலை வாய்ப்பே போயிடுச்சு. சிறு குறு தொழில் எல்லாமே நலிந்து போச்சு. எங்க வேலை வாய்ப்பு கொடுத்தாரு? டிமானிசேஷனுக்கு அப்புறம் பண மதிப்பிழப்புல வந்து கள்ளப்பணம், கருப்பு பணம், தீவிரவாத பணத்தெல்லாம் மீட்டெடுப்பினார். எங்க மீட்டெடுத்தாரு? எல்லாமே டெபாசிட் ஆயிடுச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியில் காங்கிரஸ் ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம்லாம் இருக்குது, நாங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு 15 லட்சம் வாக்காளர் கொடுப்போனார். கொடுத்தாரா? மீட்டு எடுத்துகிட்டு வந்தாரா? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன், கச்சா வெள்ளை எண்ணெய் சர்வதேச சந்தையில் குறைஞ்சிருக்கும் போது காங்கிரஸ் எதிர்ச்சுன்னாரு. இப்போ குறைச்சாரா? குறைக்கல. எங்கள் ஆட்சியில் 450 ரூபாய் கேஸ் விலை இருந்துச்சு ஒரு சிலிண்டர். இப்போ என்ன விலை இருக்குது? தேர்தலுக்காக 100 ரூபாய் குறைச்சிருக்கேன். எங்க தலைமை என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறதோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவது தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்தியா கூட்டணி. கண்டிப்பாக செய்யும். இந்தியா கூட்டணி தான், இந்தியா கூட்டணி கொடுக்கின்ற வாக்குறுதி தான் அது. இல்ல, திமுக வந்துங்க இப்ப கொடுத்த வாக்குறுதியெல்லாம் 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 90 விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு மேல போயிட்டு ஒரு 16 தொகுப்புல வந்து சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறாங்க. சொன்ன இன்னுயிர் காப்போம் 48. இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப இன்னுயிர் காப்போம் 48 எந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க? நான் முதல்வன் எந்த வாக்குறுதியில கொடுத்தாங்க? காலை சிற்றுண்டி இந்தியாவில் முதல் முறையா இந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த வாக்குறுதியில கொடுத்தாங்க சொல்லுங்க? புதுமை பெண் எந்த வாக்குறுதியில கொடுத்தாங்க? இல்லம் தேடி கல்வி எந்த வாக்குறுதி கொடுத்தாங்க? எண்ணும் எழுத்தும் எந்த வாக்குறுதி கொடுத்தாங்க? சாத்தியம் இல்லாதது ஒன்றும் கிடையாது. மக்களுக்காக செய்யணும்னா சாத்தியம்தான். நாங்கள் ஒரு அதானிக்கும் அம்பானிக்குமான கட்சிகள் எங்கள் கட்சி இல்லை, மக்களுக்கான கட்சி. ரைட்?